வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் வீடியோ எடிட்டர். இந்த சேனலில் தொடர்ந்து கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரீஸில் Adobe Indesign ஃபார் பிகினர்ஸ் தமிழ் டியூட்டோரியல் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோவில் Adobe Indesignல இருக்க எஃபெக்ட்ஸ் பேனல்னால் என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த எஃபெக்ட்ஸ் பேனல் பயன்படுத்தி ஒரு ப்ரொமோஷனல் டிசைனை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம Adobe Indesignல இருக்க இந்த எஃபெக்ட்ஸ் பேனல் மூலமாக டெக்ஸ்ட் அண்ட் ஃபாண்ட் இதெல்லாம் வச்சு ஒரு ப்ரொமோ நம்ம செஞ்சு பார்ப்போம். முதல்ல நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணுறோம். நம்ம எஃபெக்ட்ஸ் பேனல் மூலமாகவே பேக்ரவுண்டை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணலாம். நான் இந்த கலரை ஸ்வாட்ச் பேனலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இப்போது இந்த லேயரை லாக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் அழுத்திட்டே போடும்போது நமக்கு எலிப்ஸ் டூல்லேருந்து பர்ஃபெக்ட் சர்க்கிள் வரும். இந்த ஸ்வாட்சை அப்படியே கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம கலர் பேனலில் அந்த ஷேடை கொஞ்சம் நான் லைட் பண்ணுறேன். இங்கே இப்போது எஃபெக்ட்ஸ் பேனலில் பேசிக் ஃபெதர் எடுத்துக்கலாம். ஸோ பேசிக் ஃபெதர் வேல்யூ 9 பிக்சல்ஸ் இருக்குது. ஒரு 150 பிக்சல்ஸ் ஆர் 200 பிக்சல்ஸ் வைக்கிறேன். 200 வச்சா ஒன்றும் தெரியல. 150 ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக ஒரு க்ளோ எஃபெக்ட் நமக்கு கிடைக்கிது. ஸோ இதை நான் ஒரு கார்னரில் வச்சுறேன். W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரிவ்யூ மோடு வரும். அதே ஆல் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணால் நமக்கு டூப்ளிகேட் ஆகும். இதை இன்னொரு கார்னரில் வச்சுறேன். இப்போது இதை இன்னொரு ட்ராக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். அங்கே ஒரு கலர் வேரியேஷன். திரும்ப இங்கே ஆல் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். கண்ட்ரோல்லையே கொடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். அகெயின் கொஞ்சம் பேசிக் ஃபெதர் கரெக்ட் பண்ணலாம். 200 250 ஓகே. இப்போ லைட்டாக நமக்கு பேக்ரவுண்ட் ஒரு வேரியேஷனோட நமக்கு தெரியுது. சர்க்கிள்ஸை கொஞ்சம் சின்னது பெருசு பண்ணி நடுவில் கேப் இல்லாமல் கொஞ்சம் பிளண்ட் ஆகிற மாதிரி பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கூட பேசிக் ஃபெதர் இந்த பர்டிகுலர் சர்க்கிளுக்கு நான் வைக்கிறேன், ஏன்னா பெருசாக்கியிருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 சர்க்கிளும் வேறு டோனில் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நான் வேறு லேயரில் பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கலர் ஏதாவது மாற்றணும்னு நமக்கு தோணுச்சுன்னா நமக்கு ஒரே கலர் இருக்க லேயர்ஸை நம்ம ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இது எனக்கு பெட்டராக இருக்குது. அடுத்து இந்த 2 சர்க்கிள் இதை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றலாம். ஒப்பாசிட்டியும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் லாக் பண்ணிடுறேன் இதையும். இப்போ நியூ லேயர் டைப் டூல் எடுத்துக்கிறேன். 5050 அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு சின்ன ப்ரோமோ 50% ஆஃப் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபாண்ட் கொஞ்சம் நம்ம திக்காக எடுத்தால் நல்லாயிருக்கும். கண்ட்ரோல் T கேரக்டர் பேனல். ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பீரியட் பெருசாக்கும் நம்ம ஃபாண்ட்டை. இப்போ நான் கலர் பேனலில் T கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஒரு கலர் கொடுக்குறோம். ஓகே, பேசிக்காக ஒரு கலர் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சிங்கிள் சாலிட் கலர் கொடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் இதில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு எஃபெக்ட் கலர் பேனல் போகிறேன். ட்ராப் ஷேடோ. ஸோ லைட்டாக ஒரு ஷேடோ வருது. எனக்கு பிளாக் வேணாம். பிளாக்கை தவிர நான் இந்த ப்ரௌனோட பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் அப்படி நான் கொடுக்க ஆசைப்பட்றேன். ஓகே, கொடுத்துட்டு கொஞ்சம் ஷேடோஸை வேணால் நம்ம அதிகம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ப்ரெட் அதிகம் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னர் ஷேடோவுக்கு பிளாக் கலரையும் நான் மாற்றுறேன். ஸ்வாட்சஸை இங்கே கலர் பேனலாக மாற்றுறேன். ஸோ இங்கே கவனிச்சு பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கிற இன்னர் ஷேடோ நமக்கு கலர் மாறுது. ஸோ அதுலேயும் ஒரு ப்ரௌன் கலர் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதோடைய ஒப்பாசிட்டியை நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இப்போ நம்ம ட்ராப் ஷேடோ அண்ட் இன்னர் ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கோம். மேபி ஒரு சாட்டின் லுக் ஆட் பண்ணலாம். இப்போ நான் இதை ஓகே கொடுத்துட்றேன். நம்மளுடைய ப்ரைமரி டெக்ஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. 50% ஆஃப் அப்படின்னு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதிலே ஆஃப் பண்ணுறதுக்கு நான் இதையே ஆல்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை பர்சன்டேஜ் ப்ரெஸ் பண்ணுறேன்.
கம்பேரிட்டிவ்லி டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொஞ்சம் சின்னதாக ஸ்டைலாக வைப்பாங்க. அடுத்தது ஆஃப். இதையே திரும்ப ஆல் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், டபுள் கிளிக், ஆஃப். ஓகே. இப்போ நம்ம மேலே ஒரு சேல் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்கலாம். இது வந்து நம்ம கோல்டு எஃபெக்டில் கொடுத்தா மாதிரி அது ஒரு சில்வர் எஃபெக்டில் ட்ரை பண்ணுவோம். ஸோ அகைன் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி நம்ம ஃபாண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கிற டிசைனே ட்ராக் பண்ணிக்கலாம். அதுலேருந்து எஃபெக்ட்ஸ் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ சேலில் நான் இண்டிவிஜுவலாக பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு சில்வர் கலரில் கொடுக்கறதுக்கு நமக்கு முதல்ல லைட்டான ஒரு கிரே வேணும். இப்போது அகைன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் பேனல், ஸோ ட்ராப் ஷேடோ, இன்னர் ஷேடோவில் இருக்க ப்ரௌனை வந்து நம்ம கிரேவாக மாற்றணும். ஓகே. சாட்டினில் லைட்டாக ஒரு க்ரீன் டிண்ட் கொடுத்துருந்தோம், அதையும் மாற்றணும். இதுக்கு மேபி சாட்டின் லுக் எடுத்துடலாம். இப்போது இதை நான் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். எஃபெக்ட்ஸில் கிரேடியன்ட் ஃபெதர் கொடுக்குறேன். ஸோ ரைட் எட்ஜ் வந்து கொஞ்சம் ஃபெதர்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் தெரியாத மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்றுக்கு ஒன்று மேலே நம்ம இதை அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன், எஸ் டூப்ளிகேட் ஆகுது. ஸோ இது மேலேயே நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஏன்னு டைப் பண்ணுறேன். ஸோ எஸ் மேலே வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த கிரேடியன்ட் ஃபெதர் கொடுத்த எஃபெக்ட்டுக்கு ஒரு புது எஃபெக்ட் நம்ம டெக்ஸ்ட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து எல், அடுத்து இ. ஸோ ஒரு வாட்டி ஒரு எஃபெக்ட்டை நம்ம டெக்ஸ்ட்டில் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம அதை ஆல்ட் ட்ராக் பண்ணி நம்ம டூப்ளிகேட் பண்ணி எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டிசைன் ஃபைலில் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதையே யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி உங்களோட புது இன்டிசைன் ஃபைலில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அதே எஃபெக்டோட பேஸ்ட் ஆகும். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேல் அப்படின்ற ஃபாண்ட் ரெடி, 50% ஆஃப் ரெடி. ஓவராலாக பார்க்கும்போது இப்போ இந்த சாட்டின் எஃபெக்டை கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு தோணுது. ஸோ நோ ப்ராப்ளம். இதை மூணுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சாட்டின் போயிட்டு கொஞ்சம் சாட்டினோட ஒப்பாசிட்டியை நான் கம்மி பண்ணுறேன். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த பர்சன்டேஜ் அண்ட் ஆஃப் அது கொஞ்சம் வேறு லைட்டர் கலர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. சேல் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று இன்னும் கொஞ்சம் ஓவர்லேப் பண்ணுறேன். சேல் அண்ட் 50% ஆஃப் டெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். மற்றபடி வெறும் எம்டியாக இருக்கும்போது ஒரு சின்ன எலமெண்ட் ஏதாவது ஆட் பண்ணலாம். மேபி இந்த சேலுன்ற இடத்துல ஒரு கால் அவுட் மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு ஃபில் கலர் கால் அவுட்டாக இல்லாமல் வெறும் ஸ்ட்ரோக்காக பண்ணலாம். ஸோ முதல்ல நான் ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி ஸ்ட்ரோக் பேனலில் அதை டாட்ஸாக மாற்றுறேன். இப்போ கால் அவுட் ஆட் பண்ணுறதுக்கு பென் டூலில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரைகிறேன். அதுக்கும் அவுட்லைன் கலர் ஒயிட் வச்சுட்டு அதே ஸ்ட்ரோக்கில் டாட்ஸாக மாற்றுறேன். இப்போ இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளையும் ட்ரையாங்கிளையும் கம்பைன் பண்ணால் நமக்கு ஒரு கால் அவுட் வரும். ஸோ அதுக்கு வந்து விண்டோவில் பாத் ஃபைண்டரில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கம்பைன் ஷேப்ஸை நான் கொடுக்குறேன். ஸோ நமக்கு கால் அவுட்டே ஒரு ஸ்ட்ரோக்கோட டாட்டட் ஸ்ட்ரோக்கோட நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம சென்டர் அலைன் பண்ணணும். அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணுறேன். குரூப் பண்ணிவிட்டு விண்டோவில் அலைன் பேனல் எடுக்கிறேன். அதில் அலைன் டு பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் சென்டர் அண்ட் வெர்டிக்கல் சென்டர் ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது நம்ம டாக்குமெண்ட் ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் சென்டராக ப்ளேஸ் ஆயிடுது. இப்போ ஒரு சின்ன பார்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் அது பண்ணுறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஃபில் கலர் கொடுத்துட்டு அதே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இன்னொரு கலராக மாற்றிக்கிறேன். இப்போ இதை நான் கட் பண்ண போகிறேன். அகைன் விண்டோவில் பாத் ஃபைண்டரில் இங்கே செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது கீழே இருக்கிறத மைனஸ் பண்ணிடும், டெலிட் பண்ணிடும். அந்த வகையில் நமக்கு ஒரு திக்கான பார்டர் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் நார்மலான ஒரு பார்டராக இல்லாமல் கொஞ்சம் கலர் நான் ஃபில் பண்ணிவிட்டு அது கிரேடியன்ட் ஃபெதர் கொடுக்குறேன். ஸோ தட் ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல அது ஃபேடடாக இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்டுக்காக.
ஓகே, இந்த ஸ்டேஜ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எஃபெக்ட்ஸ் பேனல் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம கிரேடியன்ட்டோ வேறு எந்த விதமான ஆப்ஷன்ஸோ நம்ம யூஸ் பண்ணல. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிட மறக்காதீங்க. நான் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். இது தவிர 1-to-1 பர்சனல் ட்ரைனிங் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவைனாலும் ஆன்லைன்லேயே நீங்கள் இதை கற்றுக்கலாம். நான் அதை வழங்கிட்டு வரேன். Adobe Indesign மட்டும் இல்லாமல் Photoshop, Illustrator, Premiere Proலையும் நான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்கிறதுக்கான என்னுடைய தொடர்பு தகவல்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களுக்கு வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரைகலை இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் நீங்கள் தொடரலாம். அதுக்கான தகவல்களையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் உங்களை வரைகலையில் சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன்.